ஆண்டவரும் அருவரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த பேஸ்புக் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் காண்கிற எல்லா பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்து ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை பொழுது நேரத்தில் இப்படியாய் நாம் ஒருமித்து இந்த பேஸ்புக் மூலமா நாம் எல்லாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கண்களை முடிச்சு எல்லாம் அருமையான வழிகாட்டலை செலுத்துகிறோம். இந்த பேஸ்புக் வாயிலாகவும் யூடியூபின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை மக்களுக்காகவும் விசேஷமாக பார்க்கிற அருமையான ஊழியர்களுக்காக அன்பு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் கிருபை இரக்கம் தயவு இருக்கட்டும். ஆண்டவரே, பாடல் மூலமாய் ஆராதனை மூலமாய் செபத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் கிருபைத்தார். ஆரம்பம் முடிவதிலும் என்ப பிரச்சனைகளோடு தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நேர்த்தியா நடத்தும். தேவநாமம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளு மகன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த நம்மத்திலே அந்த சகோதரி ஜெயஸ்ரீ மத்தியில் வந்து ஒரு பாடலை பாடணும். இப்ப நான் தேவநாமத்தை மையப்படுத்த திருக்கமாவா கண்மலையே கண்மலையே கண்ணோக்கி பாரும் கண்ணீர் விடைகள் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஒரு பாடலை பாடலாம். ஜெயஸ்ரீமா வந்து நம்ம பாடுவாங்க. பிறகு தொகுப்பாக சகோதரர் ஜோசப்பாமா நம்ம இதில் தொகுப்பு நடத்துவாங்க. விடுகை போல இந்த வாழ்க்கை மாறினதே,
இந்த மாதிரி ஒரு பாடலை பாடி தேவநாமம் எடுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. இந்த நாளில் தொகுப்பு அன்பு சகோதரர் ஜோசப் அவங்க தான் வந்து நாளில் தொகுப்பு வழங்குறவங்க. நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஏஞ்சி நிற்கலாம். எல்லாம் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறாங்க சிஸ்டர் ஜெயமன் சம்பவத்தை வந்து நம்ம மத்தியில் இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் ஆராதிச்சு நம்ம வந்து வழிநடத்துவோம். அப்படியே நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஏறலாமா? முடிஞ்சா பரவாயில்ல, முடியாது நாம் கொஞ்ச நேரமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் கர்த்தருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்களாய் காணப்படும். பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு குடும்பை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா எங்கள் மத்தியிலுமாய் தேவனை கடந்து வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியிலுமாய் ஆண்டவரே உடைய ஆளுகைக்குள்ளாய் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு குடும்பை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி. இரக்கங்களின் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா
என்று அழைக்கும் புத்திர சுவார்த்தை கொடுத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். மிக நல்ல பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். பாடலாமா? எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். இயேசு ராஜனே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். இயேசு ராஜனே, உம் திவ்ய திருவருளே, மூட்டிப்போன எங்கள் வாழ்வை செழிக்க வைத்தீரே. இயேசு ராஜனே, உம் திவ்ய திருவருளே, பட்டுப்போன எங்கள் வாழ்வை செழிக்க வைத்தீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். இயேசு ராஜனே. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. பட்டுப்போனுடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கிற உம்மாலத்தான் கூடும் ஆண்டவரே. அப்பா, இந்த விளக்கை ஏற்றி வைத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே. அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம். நீ வாழ்க 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 என்று உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வனாந்திர பாதையில் வாரி தவிக்கிறேன். பாதை தெரியாட்டை போலேங்கிறேன். வனாந்திர பாதையில் வாரி தவிக்கிறேன். பாதை தெரியாட்டை போலேங்கிறேன். சொந்தமே சொல்ல யாரும் இல்லை. சொந்தமே சொல்ல யாரும் இல்லை. என் வேதனைகள் வாழ வேண்டும் வாழும் இசையா. தேவனே, தேவனே, என்னை நோக்கி பாருங்கள். நான் ஆகாதவன் என்று கல்லப்பட்டிருந்தேன். பொருத்திய தண்ணீரோ தெரிந்து வைத்ததால் சோலை செடியில் பிள்ளை கலங்குதேயா. பொருத்திய தண்ணீரோ தெரிந்து வைத்ததால் சோலை செடியில் பிள்ளை கலங்குதேயா. உம்மால் கூடுமே செய்யா, உம்மால் கூடுமே, உம்மால் கூடுமே செய்யா.
ஆகாரே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். உனக்கு சம்பவித்தது என்ன என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூப்பிடா பாருங்க. ஒவ்வொரு நாளுமாய் அழுது கொண்டே வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். பயப்படாதே பயப்படாதே, ஏன் அழுது கொண்டிருக்கிற, ஏன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய முகங்களை பார்த்து உடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைத்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா மத்தியில வந்து கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் தொடர உதவி செய்வடியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இடம் முழுதுமாய் உடைய ஆளுகைக்குள்ளாய் காணப்படட்டும். இன்ப பிரசனத்தாலே தேவனை நிறைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக நம்முடைய ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான பிரதர் ஆல்வின் மேக்ஸ் அந்த மத்தியில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஜபத்தில் நடத்துவார். அப்படியே நம்முடைய ஜபத்தில் இருக்கலாம் மாதிரி ஸ்லோகத்தோட நன்றி இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாம் அப்படியே மூணாம் பிடித்து கொள்ளலாமா? மூணாம் பிடித்து கொண்டு கொஞ்ச நேரம் அப்படி ஆளுநர் ஸ்தோத்திரித்து நம்ம ஜபத்துக்குள்ளான உடன்பட்டுக்கலாம். நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுராஜா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நீதி வளர்ந்துகிறதுனால எங்களை தாங்குகிறவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, எல்லாம் நல்லா வாயை விரிவாக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரித்த பிறகு நம்ம ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாமா? நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எசப்பா யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை சாகதைகளை கொடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி இயேசுராஜா நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம 4 ஜெப குறிப்பு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஜெப குறிப்பு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம முதல் ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம திருச்சபைக்கு வருகிறதான எல்லா விசுவாசங்களும் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்ல ஒரு பக்தியை வந்து உண்டு பண்ண முடியாது நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு ஆவிக்குள்ளாக நடத்த முடியாகவும் யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே ஜெபத்தோடு இருக்கலாமா? நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணுக்கு பாருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஊற்றப்பட்ட ஆண்டவரே தொழுது கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே
எல்லாரும் ஜெபிக்கலாம். 5 வகையான ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். சபை ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னும் மிஷனரி ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது, ஊழியஸ்தர்களை ஆசீர்வதிக்க முடியாகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அந்த வேலைக்காக நம்ம வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இசப்பா 5 வகையான ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? இந்த ஜெபத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இசப்பா அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா சபை ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா அந்த பிள்ளைகளை இசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வார், நான் பிதாவாகிய தேவனை கனப்படுத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இசப்பா அந்த பிள்ளைகளை நீங்க கனப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அந்த பிள்ளைகளை இசப்பா நீங்க மேன்மையாக வைங்கானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உண்மைக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளை இசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். சரீர சுக பல ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இசப்பா சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தால் ஜெபிக்கிறோம். இசப்பா அந்த பிள்ளைகளை இசப்பா தகப்பனுக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் இசப்பா நீங்க மாற்ற முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா சுவிசேஷ ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இசப்பா ஊழிய பிள்ளைகளை இசப்பா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அந்த பிள்ளைகள் போகிற இசப்பா உடைய அன்பு கரத்தினால இசப்பா நீங்க மூடி மறைத்து கொள்ளுங்காண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா ஒரு சேதமே இசப்பா பிள்ளைகளுக்கு ஏற்படாம இசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? இசப்பா அந்த பிள்ளைகளை நீங்க போகிற இசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா மிஷனரி ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இசப்பா அந்த ஊழிய ஸ்தலங்களை இசப்பா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா இன்னும் விரிவாக்குங்காண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உடைய வார்த்தையை சுமந்து செல்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இசப்பா அந்த பிள்ளைகளை இசப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இசப்பா அந்த பிள்ளைகள் போகிற வருகிற இசப்பா உடைய அன்புக்கார இசப்பா கூட இருக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா அந்த மிஷனரி ஸ்தலங்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இசப்பா அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்வது இசப்பா உடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள இசப்பா நீங்க கிருபை தர முடியாது, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நீங்க அப்படியே செய்தபடியாக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடியாக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எஜமான நீருக்கு வேலைக்காரனுக்கு எங்க வரல, எஜமான நீருக்கு வேலைக்காரனுக்கு எங்க வரல. உங்க ஊழியா நானே கலக்கணும், அமைச்சர் நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியா நானே கலக்கணும், அமைச்சர் நீங்க நடத்தி செல்வீங்க. நம்ம 3வது ஜெபத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கொரோனா வைரஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். நாடுகளே பார்த்தீங்கன்னா எல்லா இயல்பின் வாழ்க்கையெல்லாம் மாறி போயிருக்கிறது. கர்த்தர் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாதவும் இன்னும் அந்த பிள்ளைகளுக்காக சேவை செய்கிற மருத்துவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். துப்புரவு பணியாளருக்காக நம்ம ஜெபிக்கலாம், செவிலியருக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னும் இருக்கிறதான காவல்துறை அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடிக்கு இதுவரைக்கும் மறித்து எவ்வளோ பெரிய தேவதாசர்களாக மறித்து போனாங்க, எவ்வளோ பெரிய போலீஸ்காரங்களாக மறித்து போனாங்க, நல்ல சீஃப் டாக்டர்களே மறித்து போனாங்க. இனி நம்ம ஒருவரையும் நம்ம வந்து மறிக்கவே கூடாது, நம்ம வந்து எழுத போகவே கூடாது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் அந்த தொற்றிலிருந்து கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக யாராவது ஒரு சொல்லுங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க டேடி. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாருங்க டேடி. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென்.
ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்க நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீங்க தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. நீங்க தொட்டால் போதும் என்ற வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. நம்ம இன்னொரு ஜெபத்துக்கு நம்ம ஜெபிக்கலாம். வருகிறதான தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு நின்றுக்கிறதுக்கான எம்எல்ஏக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலமைச்சருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எந்த எம்எல்ஏ நம்ம தொகுதிக்கு வைத்திருக்கிறாரோ அந்த எம்எல்ஏக்காக கர்த்தரை நம்ம நல்லா துதிக்க போகிறோம். அதே மாதிரி எந்த முதலமைச்சர் கர்த்தர் நம்ம தமிழ்நாட்டுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்காக சரீர சுக பல ஆரோக்கியத்துக்காக இன்னும் நலத்திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயம். துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆமென். பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளுங்க டேடி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். பாதுகாத்துக்கள் ஆண்டவரே, வாட்சன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டவர் ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த 6 கிராமத்துக்காகவும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு போய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னுமா இருக்கிறத நம்ம மத்தியில் இருக்கிறதான நம்ம டிரைவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை போக்கி விட்டு பாதுகாத்துகளுடைய எந்த அசம்பாதம் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துகளுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம திருச்சபைக்கு இன்னும் கட்டுமான பணிகளுக்காக கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க முடியாது. நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இசப்பா இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்திரை கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா கொஞ்ச நேரமா இசப்பா மத்தியில் இசப்பா ஜெபித்த இசப்பா கிருபை தந்திராக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் இசப்பா அவருடைய கண்கள் காண்கிறதும் இசப்பா அவருடைய செவிகள் கேட்கிறதுமா இருந்தபடியாக அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் இசப்பா நீங்க பதில் தர வேண்டுமா செலுத்துகிறோம். எல்லாம் அவருடைய அன்புக்காரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மத்தியில் இருக்கிறதான பெஞ்சமின் அவர்கள் நம்ம இடத்துல ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாம் கரங்களை தட்டி வர ஏ தந்தானே தந்தானே தன்னானே தனதானே தந்தானே தன்னானே Thank you.
தேவச்சதிக்காக நம்ம மத்தியில் இருக்கிறதான அந்த திலீப் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் அவர்கள் வந்து நம்ம தேவச்சதி கரங்களை கட்டி வரவேற்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து முடிக்க போகிறோம். திருச்சபை மக்களாய் இணைந்து இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஆராதனை, ஜெபம், மற்ற தொகுப்பு, பாடல்கள், ஆராதனை எல்லாமே இன்னைக்கு திருச்சபை மக்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்த 40 நாளாகவும் ஜெபம் சபையில நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரி அவங்க தொடர்ந்து இந்த 40 நாளாகவும் ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து 40 நாள் அளவும் விசேஷமாய் கூடி செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள்ல நாம் புதன்கிழமை தோறும் இப்படி கூடி வந்து ஒருத்தர் தொகுப்பு செய்ய ஜெபம், ஆராதனை, பாடல்கள் எல்லாம் நடத்த கர்த்தர் ஏதுவாக காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியத்துக்காக கரணத்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடன் கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பிரியமானவர்களே, இந்த நாள்ல நோவாவுடைய காலத்துல ஃபுல்லா மழை பெஞ்சு நோவாவும் அது பேர நோவா குடும்பத்தாரு மிருக ஜீவன்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. ஆண்டவர் சிஸ்டமாட்டிக் பண்ணார். நோவாக்கு எல்லா ஆடு மாடு ஜீவன் எல்லா மிருக ஜீவனை உள்ள அமைச்சிட்டார். பறவைகள் மற்ற எல்லாம் உள்ள அமைச்சிட்டார். நோவாவை ஆண்டு உள்ள அமைச்சிட்டார். நோவாவை குடும்பத்தான 8 பேர் உள்ள அமைச்சிட்டு அவரே என்ன பண்ணாரா, கதவை சாத்திட்டார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமா இருக்கிற இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் பூட்டிட்டாருன்னா அவர் தானா கதவை திறப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வாசல்களை திறந்து கொடுக்கிறவர், அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுக்கிறவர். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த ரகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடுத்திருக்கிற புதையலை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன் வாக்கு பண்ணுகிறவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் என்ன இல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரா, வசனத்தோ நிறைவேற்றாது இருப்பார். அவனுக்கு சொன்னபடியே கர்த்தர் நடத்துவார். உனக்கு என்ன ஆண்டு வாக்கு கொடுத்தாரோ வாக்குத்தத்தம் உண்மை இல்லை. அதான் வசனம் பேர் தெரியுமா, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆண்டுக்கு பேர் நேற்றும் இன்றும் என்றும் என்ன அது மாறாது. வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்த நாட்களை நன்மை செய்கிறாங்க என்ன பண்ணலாம், சுத்தி திருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அங்க பார்த்து நோவாவை கர்த்தர் என்ன பண்ணாராம், நினைவு கூறுகிறாராம். உன்னை கூட ஆண்டு நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார். நீ நினைக்கிற ஒரு சில நேரங்கள்ல ஆண்டு நினைக்கிறாரா, நான் ஒரு சில நேரத்துல சோர்ந்து போயிருக்கேன், பலவீனமா இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன், தேவையோடு இருக்கிறேனே, பலவிதமான சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர் உன்னை நினைவு கூற மாட்டாரா? அல்லேலூயா. 40 நாள் நான் சபத்துல வருகிறேனே, என்ன நன்மை உண்டு, கட்டாய நன்மை உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. போராடி செபிக்கிற, மன்றாடி செபிக்கிற யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக செபித்தான். கர்த்தர் என்ன பண்ணாரா, அவன் சிறை இருப்பே மாற்றினாரா. நீ 40 நாளாலும் வந்து கர்த்தருடைய சமூகத்துல தொடர்ந்து போராடி செபிக்கிற. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பார்த்தேன்னாக்கா, எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் என்ன பண்ண நம்ம ஜெபிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் உவமை சொல்லுகிறார். நீங்க வாஸ்து பாருங்க, வீட்டுல போய் அந்த தினமும் வந்து அந்த விதவை தொந்தரவு பண்ணாதபடிக்கு அந்த உலகத்தின் அதிபதியே அந்த தலைவனே என்ன பண்றான்,
அவனுக்கு நன்மை செய்ய சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்துல நீடிய பொறுப்புள்ளவராக இருந்தவங்க நியாயம் செய்யாது இருப்பாரா? அல்லேலூயா. கட்டாயம் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நினைவு கூறுகிறது உன்னை மறக்கிறவர் அல்ல. நீ நினைக்கிற நம்ம மறந்துட்டு பாரா இல்ல, யாரு நம்மள எவ்வளவு நாள் நான் எவ்வளவு நன்மை செய்யறேன், எவ்வளவு செபிக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் விடுறேன். நீங்க சங்கீதம் 6 வாஸ்து பாத்தீங்கன்னா தாவீது சொல்றா, என் கட்டில நான் ஈரமாக்கினேன், இரவெல்லாம் என் தலைக்காணி என்ன பண்ண நான் நினைத்தேன். அவன் சொல்றான், நான் இரவெல்லாம் அழுந்தேன், நான் இரவெல்லாம் கத்தில என்ன பண்ணேன், நான் என் தலைக்காணி ஈரமாக்கினேனே. அவன் நான் இரவெல்லாம் அழுவான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணானா திடப்படுத்திக் கொண்டான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான உடைய பிள்ளையே, உன்னை நினைவு கூறுவர் ஒருவர் உண்டு, உன்னை மறக்கிறவர் அல்ல. வசனம் தான் சொல்லுது. அவர் நினைவு கூர்ந்த உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் ஒரு மெல்லிய காற்று வீச பண்ணினாராம். காற்று வீசின உடனே ஜலம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே அமைதலாயிடுச்சு. அல்லேலூயா. மெல்லிய காற்று வீசுது, மேசியாவின் சத்தம் கேட்குது. மெல்லிய காற்று வீசுது, மேசியாவின் சத்தம் கேட்குது. ஆராதனை 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 ஆராதனை. என்னவா? ஒரு மெல்லிய காற்று வீசுது. யார் கூட பேசுறாரு? ஆண்டவர் மெல்லிய சத்தத்தை காற்று வீசும்போது எலியா கூட ஆண்டவர் பேசினார். பலத்த காற்றோட கூட பேசலையா? மெல்லிய சத்தம் வந்தது ஆண்டு என்ன பண்ணாராம்? எலியாவோடு பேசினார். இன்னைக்கு உன்னோடு பேசுகிறவர். வசனம் சொல்லுகிறது, நினைவு கொண்ட தெய்வம். நீ சங்கீதம் 115:12 வாசித்து பார்த்தேன்னா, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். அண்ணாலே நினைவு கூர்ந்த ஆண்டவர் ஒண்ணு என்ன பண்றாரு? நினைவு கூறுகிற தெய்வமாக உன் விளைவுகளை மாற்ற, உன் பிரச்சனைகளை மாற்ற, உனக்கு உண்டான போராட்டங்களை மாற்ற, உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் என்னவா இருக்கிறாரு? நல்லவரா இருக்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியவான், லக்கியமான். நீ 40 நாள் வந்து நீ கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற, மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற, அங்கலாய்ப்போடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உன் ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ரங்கத்துல பார்க்கிறவன் பிதா எங்க உனக்கு என்ன பண்றாராம்? வெளியரங்கமா உனக்கு பலனளிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாத இருக்க. இதனால இந்த கூடிக்கைக்கு வந்திருக்கிற உங்களை பேஸ்புக் மூலமா, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரி, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன பண்றாரா? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உன்னை நினைவு கூறுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. யோசேப்பு ஒருக்கு சிறைசாலைக்கும் போது ஒருத்தர் வந்து அவன் கேட்கிறான், எனக்கு இந்த அர்த்தத்துடைய விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அவன் விளக்கம் சொல்றான். அவன் போனா ஒருத்தன் மறிச்சு போயிடான், ஒருத்தன் ராஜாவா உயர்த்தர், ஒருத்தன் வந்து பானம் பார்த்திருக்காருன்னா மாறிடுறான் ராஜாவுக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மாணவன் இவன் யோசேப்பு என்ன ஆயிட்டான்? மறந்துட்டான். இவனுக்கு மேன்மை வந்தவன் யார மறந்துட்டான்? சொப்பன சொன்னவனே மறந்துட்டான். அவன் மறந்தாலும் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் யோசேப்பு மேல ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அவன் ராஜாவா அவன் என்ன மாத்தினார்? ஆண்டவர் அதிபதியாய் மாத்தினார். இன்னைக்கு நம்ம நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒருத்தர் உண்டு. உன் பேர் ஆண்டவர் நினைவா இருக்கிறார். உன்னை நினைப்பு நினைக்காத, உன் பேர் ஆண்டவர் நினைவா இருக்கிறார். சின்ன காற்று வீச பண்ணிச்சு, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அமைதல் ஆயிடுச்சான். உன் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு சின்ன காற்று ஆண்டு என்ன பண்ணுவாரு? அப்படியே வீசுவார். வட்டாந்தார் என்ன ஆயிடும்? அப்படியே சகஜமா சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்தது. பிளந்த உடனே ஜனங்க சேதமா போக முடியாது. கர்த்தர் கீழ் காற்றை வீச பண்ணினார். கீழ் காற்றை வீசின உடனே அந்த இடமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே வட்டாந்தரை போல ஆயிடுச்சான். வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையும் மாற்ற அவரால் முடியும். யோபு சொல்றார், தேவரே நீ சகலவற்றை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது என்ன ஆகாது? தடைப்படாது. உன் வாழ்க்கையில ஆண்டு செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது. அதனால காலத்திலே அதனால ஆண்டு என்ன பண்ணுவாரு? நேர்த்தியா செய்து முடிப்பார். உனக்கு நேர்த்தியா செய்வார். அறியாது உனக்கு கேட்டாலுமான பெரிய காரியம் செய்கிற உண்மையில நினைவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை நினைவு கூர்ந்த ஆண்டவர், நோவாவின் குடும்பத்தை நினைவு கூர்ந்த ஆண்டவர், மிருக ஜீவன்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவர், உன் மேல நினைவு கூர்ந்து உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்ணாரு? செய்து முடித்து
உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாமே நாளை ஆசீர்வதிப்பாராக. இதனால இந்த வாய்ப்புகள் கொடுத்த திருச்சி மக்களுக்காகவும் யாவருக்காக வார்த்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகள் தட்டணுமா? மத்தியில் இருக்கிற சுதா அவர்கள் காணிக்கை பாடலை எல்லாம் அப்படியே இருக்கலாம். அலைக்கடலில் ஒழுங்குதிரே ஓடமானே என் இயேசுவே. காணிக்கை ஜெபமாக சாமுவா சிஸ்டர் அவர்கள் ஜெபிப்பாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, தர்மியான இந்த ராத்திரி வழிக்கான நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவனை நன்றி செலுத்திக்கிறோம். இயேசுப்பா, மட்டுமா என்னோட பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கிருபை செய்கிற நன்றி. வார்த்தைகளை கேட்கும்படியா கூட தகுதிப்பட்டு நன்றி செலுத்திக்கிறோம். இயேசுப்பா, கொடுத்த காணிக்கைகளை தேவன் தாம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தாம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் திறவேலும் இந்த கருத்துல கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் தம்மை பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மத்தியில் இருக்கிறதான போன சிஸ்டர் முடிவு ஜெபிக்கிறேன். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. Yeah.
ஏசப்பா. இந்த பாடல் வேலை செய்தி வேலை அப்பா எங்களோடு இருந்து நீங்க பேசினீரே உமக்கு நன்றி தகப்பனே ஏசப்பா. அப்பா எல்லாவற்றும் ஆண்டவரே அதை படிக்க நடக்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. உமக்கு பானவரை எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே ஏசப்பா. என்னை தேடுவர் கண்டடைவே சொன்னீர ராஜா ஏசப்பா. எல்லாவற்றும் கரத்துல ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்த வழிநடத்தி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். நீ ஜெபத்தை கேட்க பிதாவே ஆமென். நாம் இறுதியாக கண்களை மூடுவோம். இந்த நாளில் ஜோசப் அவர் நல்ல சிறப்பாய் இந்த நிகழ்ச்சிகளை லீட் பண்ணினார். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. தேவாதி தேவன் நம்மத்திலே அளவில்லாமல் கிருபை அளித்தபடினாலே கரலை தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரனாலே பாடலை பாடின பிள்ளைகளுக்காக கரலை தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரலே ஆராதனை நடத்தின பஸ்டமாக்காக சபத்தை நடத்தின சகோதரர் ஆல்வின் மேக்ஸ்வெலுக்காக கரலை தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம். சபத்தை நடத்தினால காணிக்கப்படும் அன்பு சகோதரிக்காக காணிக்கை ஜெபம் ஜெபித்த பிள்ளைகளுக்காக முடிவு ஜெபித்த பிள்ளைகளுக்காக அந்த பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை உண்டாக்கும்படியா இந்த பேஸ்புக் மூலமா யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய எண்ணங்களை ஏக்கங்களை விருப்பங்களை நிறைவேற்றும்படியா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் வாய்க்கவான் சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா தேவன் பக்கமா திரும்பும்படியா கர்த்தருக்கு ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். தரமரத்தைகளும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே நீர் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பாராகில் எங்களை பட்டயத்துக்கு இரையாக சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகள் மனம் புரிந்து செவி கொடுத்து ஆண்டவரே நாம் மகிமிக்க வாழ கத்த கிருபை தாரும். ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதி சுகபல ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலத்தையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த பேசுமா பார்த்து பிள்ளைகளோடு கூட யூடியூப் மூலமா பார்க்கிற பிள்ளைகளோடு கூட வந்திருக்கிற திருச்ச மக்களோடு கூட நான் நிகழ்ச்சியில் நடந்த எல்லா பிள்ளைகளோடு கூட சதா காலம் தங்கி தாபரிப்பாராக.